நம்ம பசங்க தான் ஆடி முடிச்சிருக்காங்க, இன்னும் நம்ம ப்ரோக்ராம் முடியல. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக அமர்ந்திங்கன்னா நம்ம மீதி ப்ரோக்ராமையும் நம்ம முடிச்சிடலாம். நம்ம பசங்க ஆடினாங்க, அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா? ஸோ அவங்க நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு மரியாதை செய்யணும். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் உட்கார்ந்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி விஸ்வகலா பாரதி புஷ்கலா கோபால் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். Put your hands together to welcome our chief guest of the day on stage. ஸ்ரீமதி புஷ்கலா அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பகிரவும், நடனமாடிய மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கவும், வாய்ப்பாட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கவும் ஸ்ரீமதி புஷ்கலா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள், வணக்கம், நமஸ்காரம். குரு திருமதி விஜயலட்சுமி ரொம்ப உழைச்சி இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு இன்னைக்கு அரங்கேற்றிருக்கார்கள். இது சலங்க பூஜைன்னு தான் பேர். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை சின்ன வயசு மாணவிகள் இவ்வளோ அழகாக இத்தனை தடவை அவங்களோட அரங்கத்தில் இருக்கிற பொசிஷன்லாம் மாற்றி மாற்றி அழகான நடன அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப சாதகம் பண்ணியிருக்கணும், ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இவ்வளோ அழகாக பண்ணினதுக்கு முதலாவது எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சிறப்பாக இருந்தது. மியூசிஷியன்ஸ் அதுக்கு மேலே ரொம்ப அழகாக வாசித்தார்கள். இனிமையாகவும் ஒரே டெம்போலாம் நல்ல டெம்போ இன்றைக்கி எல்லா ஐட்டமும். அதனால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு நம்ம பார்த்தோம். குழந்தைகள் ரொம்ப அங்க சுத்தம் தாள அமைப்பிலெல்லாம் ஒரு சின்ன வயசுலேயும் சரி பெரிய வயசுலேயும் சரி நம்ம மேடை ஏறிச்ச எப்போ நம்ம ஒத்திகை பார்த்தது எப்படி வேறு மாதிரி ஸ்டேஜில் அமையுங்கிறது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும். அது எப்போதும் நடக்க வேண்டியது தான். ஆனாலும் இந்த சின்ன குழந்தைகள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக எங்கேயுமே நிறுத்தாமல் சில ப்ரோக்ராம்லலாம் நம்ம பார்க்குறச்ச சில குழந்தைகள் பாதி ஐட்டமில் ஓடி போயிடும். புரியல ஏதாவது நடந்ததுனா இதுகள்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி தன்னோட பொசிஷனையும் மெயின்டைன் பண்ணி ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் எல்லாம் எப்போதும் செல்ஃபோனில் உட்காந்து அந்த மாதிரி தான் அவளோட பயிற்சி வேறு டைரெக்ஷனில் போகிறது. நடனத்துக்கும் சங்கீதத்துக்கும் இவ்வளோ உழைக்கணும்னா இது நிஜமாகவே அவளோட லைஃப் பேட்டர்னே ரொம்ப ஒரு மேலேந்து வர அனுகிரகத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த குழந்தைகள் இப்படி தன்னோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டிஸை இவ்வளோ சேர்த்து அவள் நம்மளுக்கு இவ்வளோ அழகான ஒரு கலையில் என்னென்னா டிசிப்ளின், விடாமுயற்சி, அப்புறம் ஒரு அதுலேருந்து வர ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நம்ம குழந்தைகள்கிட்ட பார்த்தோம். நான் அந்த கேமராக்கு முன்னாடி 4 தடவை மனுஷா ஓடிட்டு இருந்தாக்க உங்கள் குழந்தைகளோட ரெக்கார்டிங் தான் பாதிக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ப்ரோக்ராம்னு ஒன்று நடக்கிறச்ச நீங்கள் நாமும் அவளுக்கு அதே மாதிரி ஒரு சாந்தமான ஒரு எனர்ஜியும் ஒரு ஊக்கமும் நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து கொடுக்கணும். ஏற்கனவே அம்மா அப்பாக்கள்லாம் கொடுத்துதான் குழந்தைகள் இந்த லெவலுக்கு வந்திருக்காது, எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இன்னமும் மெயின்டைன் பண்ணி ப்ளீஸ் அந்த டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், sustained practice, reaching higher goals all the time, இது எல்லாரும் நீங்க பண்ணலாம். மொத்தமாவே நம்மளோட ஒரு சொசைட்டியே அப்படியே ஏறும். இந்த குழந்தைகள்லாம் ஃபியூச்சர், கண்ட்ரிஸ் ஃபியூச்சர், குளோபோட ஃபியூச்சர் இவெல்லாம். ஸோ நீங்க இவாழ்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே உலகத்துக்கே அது
பெரிய பிரதிபலன் கொடுக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் ஒன்ஸ் மோர். தட் வாஸ் எக்ஸலண்ட் த பிரசன்டேஷன் அண்ட் த கொரியோகிராஃபி. இப்பொழுது சான்றிதழ்களை வாங்க நடனமாடிய மாணவிகளை மேடைக்கு ஒருவர் பின் ஒருவராக அழைக்கிறேன். முதலாவதாக குமாரி லக்ஷிதா செந்தில்குமார். ஸ்ரீமதி திலகம் மற்றும் ஸ்ரீ செந்தில்குமார் அவர்களின் மகளான இவர் பெரும்பாக்கம் காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு பயில்கிறார். 2022 முதல் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் பரதம் பயின்று வருகிறார். நடனம், வரைதல் மற்றும் பேக்கிங்கில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர். கலை மற்றும் கைவினை விளையாட்டு ஆகியவற்றில் நிறைய பரிசுகள் வென்றுள்ளார். இவருடைய தங்கை துலிசாவும் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் பரதம் பயிலும் மாணவி. அடுத்ததாக குமாரி ரேணு பிரணயா. ஸ்ரீமதி சரண்யா பிரசாத் மற்றும் ஸ்ரீ பிரசாத் பாலகிருஷ்ணன் அவர்களின் புதல்வியான இவர் OMR சிஷ்யா பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயில்கிறார். சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் 2019 முதல் பரதம் பயின்று வருகிறார். இவர் கர்நாடக இசையும் பயின்று வருகிறார். IMOவின் இன்டர்நேஷனல் ரேங்க் ஹோல்டரான இவர் புத்தகங்கள் படிப்பதிலும் நிறைய ஆர்வமிக்கவர். எந்த விஷயத்தையும் எளிதாக கற்கும் திறன் கொண்ட இவர் கீபோர்டு வாசிப்பதிலும் ஆர்வமிக்கவர். அடுத்ததாக குமாரி ரித்விகா சக்திகுமார். ஸ்ரீமதி R திவ்யா மற்றும் TR சக்திகுமார் ஆகியோரின் மகளான இவர் ஷோலிங்கநல்லூர் வேலம்மாள் நியூஜென் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். 2022 முதல் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் பரதம் பயின்று வரும் இவர் கல்வியிலும் பல பதக்கங்களை வென்றுள்ளார். மாவட்ட அளவிலான வாள்வீச்சு போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். இவர் ஒரு தீவிர எழுத்தாளர் மற்றும் கூர்ந்து கவனித்து எதையும் எளிதில் கற்கும் திறன் பெற்றவர். அடுத்ததாக குமாரி ருத்ரா R. கோவிலம்பாக்கம் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் இவர் ஸ்ரீமதி V ஜெயலட்சுமி மற்றும் ஸ்ரீ S ராமகிருஷ்ணன் அவர்களின் குமாரத்தி ஆவார். இயல் மற்றும் இசையில் மிகுந்த ஆர்வமிக்க இவர் 2018 முதல் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் பரதம் மற்றும் கர்நாடக இசை பயின்று வருகிறார். புத்தகம் படிப்பதிலும் அதிக நாட்டமுள்ள இவர் இயற்கை காட்சிகளை வரைதல் மற்றும் அனிமேஷன் உருவங்களை வரைதல் ஆகியவற்றில் சிறந்து விளங்குகிறார். அடுத்ததாக குமாரி SN ஸ்ரீநிதி. ஸ்ரீமதி R நாகலட்சுமி மற்றும் ஸ்ரீ E சதீஷ்குமார் ஆகியோரின் மகளான இவர் நங்கநல்லூர் AM ஜெயின் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயில்கிறார். 2022 முதல் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் பரதம் மற்றும் கர்நாடக இசை பயின்று வருகிறார். கார்ட்டூன் வரைவதில் திறமைசாலியான இவர் கைவினை, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மற்றும் கதை சொல்வதிலும் கைதேர்ந்தவர். நடனத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் அதை அர்ப்பணிப்புடன் கற்று வருகிறார். அடுத்ததாக குமாரி தாரிகா V. ஷோலிங்கநல்லூர் வேலம்மாள் நியூஜென் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயிலும் இவர் ஸ்ரீமதி V ஜோதிப்ரியா மற்றும் ஸ்ரீ வீரகுமார் ஆகியோரின் குமாரத்தி. 2022 முதல் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியில் பரதம் மற்றும் கர்நாடக இசை பயின்று வருகிறார். ஓவியம் தீட்டுதல், ஸ்டாம்ப் கலெக்ஷன், கைவினை, விண்வெளி ஆய்வு ஆகியவற்றில் அதிக ஆர்வமுள்ள இவர் மிகுந்த ஆற்றல் மிக்க முழு மனதுடன் எதையும் கற்கும் திறன் கொண்டவர். அடுத்தபடியாக நம்முடைய சங்கீத நாட்டிய கலாஞ்சலியின் இளம் கர்நாடக இசை பாடகர்களை மேடைக்கு வந்து சிறு பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். With a big round of applause, I invite budding Carnatic artists of Sangeeta Natya Kalanjali to receive a small note of appreciation. Chinmayi, Hansika, Yogeshwar, Archana, Soumya, Saravati, Adirai, Kavinaya, Surya Lakshmi, Pranav, Pranamya, Veda, Ritika, Tulisa.
கலைஞர்களை கௌரவப்படுத்துவோம். திரு ஷாலின் அவர்களை கௌரவப்படுத்த பெற்றோர்கள் ஸ்ரீமதி சரண்யா பிரசாத், ஸ்ரீ பிரசாத் பாலகிருஷ்ணன், ஸ்ரீமதி நாகலட்சுமி, ஸ்ரீ சதீஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன். திரு கலாமண்டலம் விஷ்ணு பிரசாத் அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி ஜெயலட்சுமி, ஸ்ரீ ராமகிருஷ்ணன், ஸ்ரீமதி திவ்யா மற்றும் ஸ்ரீ சக்திகுமார் அவர்களை அழைக்கிறேன். திரு கலையரசன் ராமநாதன் அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி திலகம், ஸ்ரீ செந்தில்குமார், ஸ்ரீமதி ஜோதி பிரியா மற்றும் ஸ்ரீ வீரகுமார் அவர்களை அழைக்கிறேன். திரு சுனில்குமார் அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி சரண்யா, ஸ்ரீ பிரசாத், ஸ்ரீமதி நாகலட்சுமி, ஸ்ரீ சதீஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன். அழகு கலை வல்லுநர்கள் ஸ்ரீமதி குமாரி மற்றும் ஸ்ரீமதி ஹேமா அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி ஜெயலட்சுமி, ஸ்ரீ ராமகிருஷ்ணன், ஸ்ரீமதி திவ்யா மற்றும் ஸ்ரீ சக்திகுமார் அவர்களை அழைக்கிறேன். புகைப்பட கலைஞர் ஸ்ரீ பாஸ்கர் அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி திலகம், ஸ்ரீ செந்தில்குமார், ஸ்ரீமதி ஜோதி பிரியா மற்றும் ஸ்ரீ வீரகுமார் அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீமதி ஷர்மிளா யோகேஷை கௌரவிக்க ஸ்ரீமதி சரண்யா, ஸ்ரீ பிரசாத், ஸ்ரீமதி நாகலட்சுமி, ஸ்ரீ சதீஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன். Sharmila Yogesh, she is my best friend. She is passionate artist, mural, mandala, wall art, fabrics and acrylic painting and embroidery. She is creative artist. நடராஜர் அலங்காரம்
ஸ்ரீமதி வனிதா பிரபு அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி, ஸ்ரீ ராமகிருஷ்ணன், ஸ்ரீமதி திவ்யா மற்றும் ஸ்ரீ சக்திகுமார் அவர்களை அழைக்கிறேன். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், எங்கள் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியின் ஆணிவேராக இருந்து அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கும் ஸ்ரீமதி எம்பி விஜயலட்சுமி அவர்களை கௌரவிக்க பலத்த கரகோஷத்துடன் பெற்றோர்கள் அனைவரையும் அழைக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஆணிவேரை தாங்கி பிடித்து எந்த நேரத்திலும் எந்த உதவியாக இருந்தாலும் முந்தி அடித்து கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சங்கீத நாட்டிய கலாஞ்சலியின் மூத்த மாணவிகள் ஸ்ரீயா, சமிக்ஷா, அஸ்வினி, ரித்திகா, நித்யபிரியா, வைஷ்ணவி ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறேன். Let's give them a big round of applause for their dedication and contribution towards the art of dance. பெற்றோர்கள் அனைவரும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் உங்கள் குழந்தைகளை இசை மற்றும் நடனம் பயில அனுப்புகிறீர்கள். அதே போல்தான் இன்று நாட்டிய நிவேதனத்தில் ஆடிய மாணவிகளின் பெற்றோர்களும் ஒரு கனவுடன் சேர்த்திருப்பார்கள். அந்த கனவின் முதல் படியாக இன்று நடந்த இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கும். அவர்களின் பூரிப்பையும் நன்றியையும் அனைத்து பெற்றோர்களின் சார்பாக தெரிவிக்க திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். I call upon Mr. Sendil Kumar to present the oath of thanks. அனைவருக்கும் வணக்கம். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த நாள் இவ்வளவு இனிதாக இருக்கும் என்று. ஸோ இந்த நாள் இவ்வளவு இனிதாக ஆக்கியதற்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் எங்கள் அழைப்பிதழை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும், எங்களுடைய சிறப்பு விருந்தினர் சாந்தா தனஞ்சயன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஸோ இந்த சங்கீத நாட்டிய கலாஞ்சலி பயிற்சி கூடத்தில் பரதநாட்டியம் கற்க வந்த அனைத்து குழந்தைகளும் ஒரு சில நிறை குறைகளுடன் வந்திருந்தாலும் அதை சரியான முறையில் குழந்தைகளை பக்குவப்படுத்தி முறையாக பயிற்சி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையும் நல்ல குணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் இந்த பரதநாட்டியம் மூலம் அவர்களுக்கு மிகுந்த அக்கறையுடனும் அந்த குழந்தைகளை மெருகேற்றியுள்ளார் நமது குருவான திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பெற்றோர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறப்பு பாராட்டும் வாழ்த்துக்களையும் அனைத்து பெற்றோர்களின் சார்பாக ஸ்ரேயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கிய அங்கமாக இருந்து வந்தது நமது இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து பெற்றோர்களின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ குறிப்பாக குழந்தைகளின் தாய்மார்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் பெற்றோர்களின் தாய்மார்கள் இல்லாமல் இந்த குழந்தைகளை இந்த அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு வந்திருப்பது சாதாரண காரியம் அல்ல. ஸோ தகப்பனாக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த
credit goes to the mother. இந்த விழாவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் நன்றி. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் பங்கெடுத்து மேடம்க்கு என்னென்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே பெற்றோர்களும் தலையிட்டு அதை முறையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பெற்றோர்களுக்கும். இந்த விழாவின் தொகுப்பாளர் பெற்றோர்களின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மாடை அமைப்பாளர்களுக்கும் கிருஷ்ண ஞான சபா மற்றும் அதனை சார்ந்துள்ள அத்தனை நண்பர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் என் பெற்றோர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாரையாவது விடுபட்டு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இதில் எந்த ஒரு முன்னோக்கமும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை சிறப்பித்து தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை கெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். இந்த கலையை கற்க நிறைய பொறுமை பேஷன்ஸ், கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க், நிலைத்தன்மை சஸ்டெயினபிலிட்டி, அர்ப்பணிப்பு டெடிகேஷன், விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் இவை அனைத்தும் இருந்தால் நாளை நீங்களும் வெற்றியாளர்களே. இந்த நாட்டிய நிவேதன நிகழ்ச்சியை நல்லபடியாக ஈடேற்றிய அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க குரு ஸ்ரீமதி MB விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். குரு மீது முழு நம்பிக்கை வையுங்கள், தன்னம்பிக்கையுடன் வெற்றி உலா வாருங்கள். I call upon Srimati MB Vijayalakshmi to preside her oath of thanks. அக்காவுக்கு புஷ்கல் அக்காவுக்கு இன்னும் சீக்கிரமாக போகணும். ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா பாயிண்ட்ஸும் அக்கா சொல்லிட்டாங்க. அதுதான் மெயினாக நம்ம கீப் அப் பண்ணணும். அப்புறம் இந்த மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லோரும் அப்படி பாண்டிங் இல்லைன்னா கூட இந்த கிளாஸில் வரும்போது அந்த ஒரு பாண்டிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்ன புரியல அது புரிய வச்சுட்டு அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பசங்களுக்கும் அந்த ஒரு டெடிகேஷன் வந்துடுறது. ஸோ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸுகள் இருக்குது. இப்போதைக்கு டைம்லெஸ், அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த நாட்டிய நிவேதனத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு எல்லோருடைய ஆத்மார்த்தமான ஒத்துழைப்பும் தான் காரணம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் a lot for entire team. Thank you so much. Thank you so much for Pushkalaka. Thanks a lot for all parents. Their support is very precious for me. Okay. Thank you for all musicians. Thank you for technical support. Thank you for photo and video, Bhaskar. Thank you for Sharmila for comparing. Thank you for Vanita for column and beautiful Nadaraja Alankaram. Thanks for senior students. Gems they are. Okay. Thanks a lot to my family members. My daughter. She is my part. Son, mother. என்னோட அம்மா இல்லைன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. பிரதர், எல்லாரோட சப்போர்ட்டும் ஒரு விதம் இல்லை டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருக்குது. அப்படி தானே நம்ம வாழ்க்கையே ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக சப்போர்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தானே வாழ முடியும். அது ஒன்று. இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணகான சபா நடத்திப்பதற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சங்கீத நாட்டிகலாஞ்சலி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot for entire team. Thanks universe. Thank you. உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக மேடையில் உள்ள அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிறகு மாணவிகளின் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒருவன் பின் ஒருவராக வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம்.
இறுதியாக அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ப்ளீஸ் என்ஜாய் த டெலிஷியஸ் ஃபுட். நன்றி, வணக்கம்.
நீ